Hi friends, welcome back to Mama's Bima. இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு ஹோல் டே ரொட்டீன் தான் வீட்ல பார்க்க போறீங்க. என்ன க்ளீன் பண்ண போறேன், என்ன சமைக்க போறேன், என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த புது வீட்டோட ரொட்டீன் தான் நீங்க பார்க்க போறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பெருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், வீடு சுற்றி பெருக்கணும். ஏன்னா கேமராலாம் போட்டு போயிருந்தாங்க தெரியுமா, அதோட குப்பை, ஒயரு, நட்டு, போல்ட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட சிட்டுக்குருவி வந்து கூடு வந்து அது இனப்பெருக்கம் பண்ணி அது குடும்பத்தை உருவாக்கிட்டு பறந்து போயிடுச்சு, அப்படிதான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். எல்லாம் உதிர்ந்துருச்சு, ஏன்னு எனக்கு தெரியல. நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து பாதி உதிர்ந்துருக்கு, பாதி எங்க இருக்கு, பாதி எடுக்கலாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. எடுக்க கூடாது, அதுவா உந்து கீழே விட்டோம். சரி, திரும்பி கூட வரும்ல அது கூட்டுக்கு தெரியல. அது காஞ்சு கருவாடை கீழே விழுந்துச்சு. ஓகே, நம்ம பின்னாடி போய் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிப்போம். என்ன பேபிமா காலையில எழுந்தோன்னு என்னமோ பண்ணினுக்கிற? கேமரா போட்டாங்கல்ல, அந்த ஃபுல் குப்பையும் வந்துட்டு இங்க நின்றுச்சு. நிறைய பேர் மொட்டை மாடியில கழுவி தூத்து வாரினதுக்கு எல்லாம் போக சொன்னாங்க. ஏன்னா அங்க கேப்பு பெருசா இருக்கு, அது போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அங்க தள்ளினேன். இல்லைன்னா அடைக்கும்னு தெரிஞ்சுதான் நான் தள்ளி இருப்பேன். ஆக்சுவலி அது எப்படி உனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் அடைக்காது, அடைக்காது. அதனால அது எப்படிப்பா அடைக்காம இருக்கும்? எவ்வளோ ஃப்ரீயாக காலை நீட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்ததோ பேபிமா, அவ்வளோக்கு எவ்வளோ ஃபுல் டைட் ஒர்க் ஆகி போய். கார்பேஜ் பேக் எடுத்துட்டியா? போயிட்டு அந்த பக்கம் தோட, அந்த பக்கம் பெருக்கு மாப் போடணுன்னா உங்கள் அக்காவை வர வச்சிடுவேன். இல்ல, எல்லாமே நான் தான் செஞ்சேன், வேற வழி இல்லையே. சரி, ஆமா, வேலை செய்யுங்கள், அவ்வளவுதான். நோ டயட், நத்திங், நோ எக்ஸசைஸ், எதுவுமே தேவையில்லை. இஷ்டத்துக்கு சாப்பிடு. இந்த வீட்டை மூழ்கி டெய்லி பெருக்கி தொட, அவ்வளவுதான். வேலை முடிஞ்சு போச்சு. ட்ரிம்மா இல்லையானாவா மாறிடுவேன் நீனு. இப்பவே அப்படிதான் இருக்குது. இப்போ நீ இல்லையானா மாதிரி இருக்கிறதையா? கண்ணாடியில் பார்க்கும்போது உனக்கு இல்லையானா மாதிரி தெரியறியா நீ? இல்லையா? கமெண்ட் பண்றாங்களே, நான் வெயிட் லாஸ் ஆன மாதிரி இருக்கு, இதான மாதிரி இருக்கு, அதான மாதிரி. புது வீட்டில் அவ்வளோ ஒரு வேலை. இப்போ தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ உனக்கு யார்ப்பா மூளைய வச்சா? அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கழுவணும். அதில் பூண்டு இடிச்சான்ல, அதை அப்படியே விட்டு வந்துட்டது, கண்ணங்கரையும் கிடக்குது. பா சும்மா இல்லாம வந்ததும் வராததுமா தூங்கி எழுந்துச்சு வந்தவொடனே இதை தூக்கின பத்தியா நீனு? சமைக்க போறோம்ப்பா. நான் ரொம்ப நாள் என் பக்கெட் லிஸ்ட்ல வந்து குக்கர் வாங்கணும். ஆனா என்ன கலர் குக்கர் வாங்கணும், இந்த பிளாக் கலர் குக்கர் வாங்கணும்னு ஆசை. சரி, அது வச்சிருந்தேன். கரெக்டா நம்ம எம்ப்ரஸ் வந்து இவங்க கொடுத்துட்டதுனால உடனே எடுத்து இப்ப ஆமா சமைச்சு பார்க்கணும். குக்கர்லாம் சமைக்கிறது தான் சமைக்கிறேன். பிரியாணி செய்யி. பிரியாணி எல்லாம் இல்ல, சாப்பாடு, காரக்குழம்பு, முட்டை, அப்பளம், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. சரி, எல்லாம் கழுவி எடுக்கணும். ஆனால் பேபிமா வந்து நேற்று திடீர்னு சண்டை போடுது ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு சண்டை போட்ட? எதுக்கு? ஏய், அடுத்த வாட்டி வந்து நீ இந்த மாதிரிலாம் இருக்காத, ஃபாஸ்டிங்லாம் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஆமா ஆமா ஆமா, எல்லாம் முடியவே முடியாது. நீ என்ன பத்தி யோசிக்காது, முடியவே முடியாது. பரவாயில்ல, நான் வெளில போய் சாப்பிட்டு இஃப்தார் போக முடியலையா, தயிர் சாப்பாடு சாப்பிட்டு இஃப்தார் போக முடியல ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் டக்குன்னு இப்பன்னு பார்த்ததே எல்லாமே வருது. அதனால அடுத்த தடவை தயவு செய்து இருக்காது, அவ்வளவுதான். வாய்ப்பே இல்லை. நோ 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 நோ. நீ கூட்டு போற, நீ சாப்பிடு, யார் வேணாம்னா? நான்லாம் அவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன், நீ தான் சாப்பிடுவ. நான் சாப்பாடுறாமப்பா, விரும்பி சாப்பிட்றவன் நீப்பா. நான் அந்த மாதிரிலாம் விரும்பி சாப்பிட மாட்டேன்ப்பா, அதுக்காக சொல்ல வந்தேன். சரி, ஓகே. இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சாத்தான் இப்படிதான் நம்மள சோதிக்கும் பல வகையில. நம்ம அந்த சோதனையிலேருந்து தப்பிச்சு சாதிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆண்டோட மரம் எங்கேயோ கூட்டு போயிடுவாங்க. ஆமா, உன்னை எங்கேயோ கூட்டின்னு போறாங்க. சரி, ஓகே. இந்த அதெல்லாம் எடுத்து பாரு, எவ்வளவு பொறுப்பா புள்ள பாரு, குப்பையெல்லாம் போட்டு டப்பாலாம் போட்டு. இங்க குப்பை கீழே குப்பைனாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எடுத்து எங்க போடுறதுன்னு வேற தெரியல. அப்படியே கவர்ல வச்சுட்டு அப்புறம் போற வழியில கார்ல எடுத்துட்டு போய் கொட்டிட்டு வந்துரும். எப்படி இருந்த ஆட்கள் எப்படி ஆயிருக்கீங்க பாரு. ஆமா, தனக்குனா தானா ஆடுது பத்தியா? அதே பழமொழிதான். ஓகே பா, போய் சமைக்க ஆரம்பிப்போம். பெருக்கி ரெஸ்ட் எடுத்துட்டு, பெருக்கி டயர்ட் ஆயிட்டேன். ஓகே, போய் ஏதாவது செய்யறதுக்கு பார்ப்போம். ஜூஸை குடிச்சிட்டு. ஜூஸுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கியா? ஃபேண்டா கோக்கெல்லாம் வாங்கி வச்சது அப்படியே இருக்கு பாரு. அதுதான் ஜூஸ்.
இப்போதைக்கு அதுதான் ஃப்ரூட்ஸ். சாயந்தரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்க ஏரியா சைடு போய் நான் ஷாப்பிங் பண்ணணும். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஜம்முன்னு ஷாப்பிங் பண்ணலாம். ஆமா, முதல்ல 2 சேர் வாங்கி வந்து போடணும். இல்லைன்னா அவனை வெட்டி தூக்கி தூர போட்டு வேணாம். இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கணுமா? ஐயோ பாரு இப்போ உன்னை யாருனாவது இப்போ கூப்பிட்டாங்களாப்பா இங்க? நீ தான்ப்பா இது பண்ண. ஏற்கனவே இதை எடுத்து போட்டோமாலும் நாங்கள் போட்டு வச்சிருந்தேன். நீ ரிவீட்டர் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என் பாத்திரம்லாம் எப்படி கிடக்குது. நீங்க எவ்வளோ பாத்திரத்தை நீ வச்சிருக்கிற அதை பாத்தியா? அங்க எவ்வளவு பாத்திரம் நேற்று பார்த்துருந்தீங்க வீடியோல. இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பாத்திரம் இருக்குதுன்ட்டு. புது பாத்திரத்தை வாங்கணும் வந்து 3 பேர் வாழறதுக்கு 300 பேர் சாப்பிடுற மாதிரி பாத்திரம். இதுக்கப்புறம் குடும்பம் பெருசானா 4 பேர் வந்து உட்கார்ந்து சாப்பிடும்போது எனக்கு பாத்திரம் வேணும். தூங்கும்போது குறவாளையில காலை வச்சு அமுக்கிடுவேன் நான். ஞாபகம் வச்சுக்கோ, குடும்பம் பெருசானா அப்படின்னுட்டு. ஆமா, குடும்பம் பெருசுதானே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இவர் என்னமோ பெருசானா எல்லாரும் இங்கே உட்கார்ந்து இல்ல வருவாங்க அவங்கவுங்க லீவுக்குன்னு அப்பா அம்மா வீட்டுக்குன்னு போறதுக்கு. எனக்கு தான் கொடுப்பனை இல்ல. என் பிள்ளைங்களுக்கு என்ன இனிமேல் டிவி சொல்ற எதையுமே கேட்காத. அதுக்கப்புறம் அனுபவி. எனக்கு என்ன, உன் வீட்டுக்கு யாருமே வர மாட்டாங்க. ஐயோ முடியலப்பா, இவ்வளவு பெரிய வீடா கட்டிட்டு அதை மெயின்டைன் பண்றதுக்குள்ள போதும் ஆகுது. நம்மளே நம்ம வீட்டு வேலைக்காரன், வீட்டு ஓனரே வீட்டு வேலைக்காரனா மாதிரி படத்துல வந்து வேலைக்கு ஆள் கேட்டாங்க. வீட்டுக்காரர் எங்க அப்படின்னு தோட்ட வேலை செஞ்சுன்னு இருப்பார்ல, வீட்டு வேலைக்காரங்க எல்லாம் அந்த மாதிரி தோட்ட வேலை கூட கொஞ்சம் கௌரவமா இருக்கும். பெருக்கிறது, துடைக்கிறது. சொந்த வீடு துடைக்கிறதுக்கும் பெருக்கிறதுக்கும் உனக்கு எதுக்கு மொத்த நேரமும் அதே வேலையா இருக்குதுப்பா. அது அப்படிதான்ப்பா இருக்கும். புது வீடுங்கனால வந்துனே தான்ப்பா இருக்கும். கேட்டா என்ன சொல்றாங்க, புது வீட்டுக்கு வரும், எறும்பு வரும், புது வீட்டுக்கு இது வரும் அது வரும். ஆமா, ஒரு 3-4 மாசம் செட்டில் ஆகிறதுக்கு 3 நாள் ஆகும். இதெல்லாம் அங்க இதுகிட்ட தான் வைக்கணும். எதுகிட்ட? எங்காவது தான் வைக்கணும். வெயிட் பண்ண, அதெல்லாம் இப்ப சொல்லாத. எப்படி கேட்காத, என்கிட்ட கேட்காத. எனக்கு பதில் இல்ல. சரி, தண்ணி ஊத்து, நான் போய் கழுவிட்டு அரிசி. ஏகப்பட்டதான் வாங்கி வச்சுன்னுப்பா. ஸ்கிரீன் என்னப்பா ஆச்சு? அசிங்கமா பெட்ஷீட் எடுத்து போட்டு மூடின்னுக்குறோம். பேசவே இல்லை, பேசுறேன் பா. உனக்கு திரும்பி ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், ரைட்டா? இப்போ எத்தனை பக்கெட்டு நீ மேலே ஏத்துன? அது தேவையில்லாத பக்கெட்டுன்னு தெரிஞ்சிச்சா? தேவையில்லாத பக்கெட் இல்ல. இப்போ இன்கேஸ் எதுக்காவது நீ தூக்குக்கு வீடா போன பத்தியா, அது இன்னும் நீ மறந்துட்டியா? நீ தூக்குக்கா டிஃபன் வாங்குறதுக்கு தூக்குக்கு வீடா போய் கடன் வாங்கி வந்தியே. காலையில டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பா. அது வந்து எத்தனை பேருக்குப்பா? 50 பேருக்குப்பா. ஆமாப்பா. அந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரி தூக்கெல்லாம் வேணும்ப்பா. எதுக்காவது சாப்பாடுலாம் மிச்சம் மீறினா வாங்குறதுக்கு அதுக்கு தூக்கு வேணும்ப்பா, பக்கெட் வேணாப்பா. இதெல்லாம் வந்து பக்கெட் பிரியாணி வாங்கணும்ல, அந்த பக்கெட்டுங்க. பக்கெட்ல தான் யூஸ் பண்ணிப்பாங்க. சரி, எடுத்து போய் வெளில வைக்கணும். வெளில வை. பக்கெட் பிரியாணி, அதெல்லாம் பக்கெட் பிரியாணி வாங்கணும்ல, அந்த பக்கெட் பிரியாணி கூட வந்தது அத்தனையும். மேலே யாரை கட்ட முடியாது. இது எடுத்துன்னு போய் கட்டில் கிட்ட வை. எங்க கட்டில் கிட்டையா? கட்டில் கடியில வச்சாலும் பரவாயில்ல, கட்டில் கிட்ட வச்சாலும் பரவாயில்ல. கடியில ஆரம்பிச்சீங்க நீ வேலையை. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாளையிலேருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க, இன்டீரியர் ஒர்க்கு. அதனால கொஞ்சம் நம்ம அவங்களுக்கு இடம் க்ளீன் பண்ணி கொடுக்கணும்ல. கீழே வைப்பாங்க. அதெல்லாம் தேவைப்படுதுப்பா. என்ன தேவைப்படுது? இப்போ அது வேக்யூம் கிளீனர் போடணும்ல, வேக்யூம் கிளீனர் போடணும். அதுக்காக தான் சொல்கிறேன். கடைசியாக வேக்யூம் கிளீனர் எல்லா வேலையும் ஓவர் அப்படின்னா தான். நேத்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா, முந்தா நேத்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த கிளாக் வந்து நம்ம அங்க மாட்டியிருந்தோம். இந்த கிளாக்கை வந்து அங்க மாட்டியிருந்தோம். ஒருத்தவங்க வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க, தயவு செய்து வீட்டு என்ட்ரன்ஸ்க்கு மேல கிளாக்கை மாட்டாதீங்க, கிளாக் மாதிரியே லைஃப் ஒளண்டிடும் அப்படின்ட்டு. உள்ள நுழைஞ்சதும் நுழையாதுமா அதுதான் எடுத்தேன் நான். நேற்றுலாம் யோசனை வந்தது. என்ன 2 நாளா வந்து பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா இது இவ்வளோ டென்ஷன் கொடுக்குறாங்க ஆண்டவரே மாதாவேன்னு யோசிச்சுன்னு இருந்தேன். அப்போதான் அப்படி மொபைல் எடுத்து சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது மெசேஜில் வந்தது, கிளாக்கை தூக்கி என்ட்ரன்ஸ்க்கு மேலே மாட்டாதீங்க, மாட்டினீங்கன்னா இந்த மாதிரி உழட்டும் அப்படின்ட்டு. உடனே யோசிச்சேன். நைட் அப்போ 11 மணி இருக்கும். இப்போ போய் கிளாக்கை கழட்ட வேணாம், நாளைக்கு எப்படியும் போதானே போகிறோம், நாளைக்கு போன உடனே முதல்ல கிளாக்கை கழட்டிடுவோம் அப்படின்ட்டு வந்த உடனே கிளாக்கை கழட்டி எடுத்து மேலே வச்சேன். இப்போ அங்கேருந்து வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு இப்போ கொஞ்சம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணலான்ட்டு இருக்கோம். கிளாக்கை இங்கே மாட்டலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்துருக்கிறேன் நான். சரி, ஓகே. கிளாக்கை மாட்டிக்கலாம். நம்ம வீட்டில் என்ன குழந்தையா குட்டியா, குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகணும், காலையில் அலாரம் வச்சு எழுந்திக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது.
இன்னைக்கு கூட பாருங்க ஒருத்தன் லீவா போட்டு படுத்து தூங்கி உடம்பு இல்லை அவனுக்கு, தொண்டை வலி, ஃபீவர், நேற்றே ஜுரம் அவனுக்கு, உடம்பு முடியல, த்ரோட் இன்ஃபெக்ஷனு. அதனால த்ரோட் இன்ஃபெக்ஷனு, அதனால அவர் வந்து வந்த உடனே தூங்கிட்டு திரும்பி எழுந்துச்சு 3:30 மணி வரைக்கும் மொபைல் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிட்டான். ஓகே, இதை என்னாச்சு வந்திருக்காங்க ஆளுங்க, வந்த உடனே சரி இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்ட்டாங்க, இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்புறமா ஒரு கிளான்ஸ் அதை அடித்து மாட்டிடலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்க்ரீன் ஆர்டர் நம்ம கொடுத்துட்டோம், இனிமேல் தான் ஸ்க்ரீன்லாம் வரும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் கிச்சன் ஐட்டம்ஸ் இருக்குது, அதெல்லாம் இனிமேல்ட்டு கிளியர் பண்ண போறியாப்பா? இப்போவே இதெல்லாம் என்ன பண்ணலான்னு இருக்க? ஓகே, எல்லாம் பதிவு பண்ணிக்கிற, நீ வேலை செய்யறேன்னு. ஏய், நீ யாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவசரப்படாத, ஏன் அவசரப்படுற? இப்போ இது ரெண்டுத்தையும் செகண்ட் ஃப்ளோர் தூக்கின்னு போயிட்டு செகண்ட் ஃப்ளோர்ல வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அங்கதான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இப்ப என்ன பண்ணலான்ற, இங்கே இருக்கட்டும்ன்றியா? மத்தியானம் மட்டும்தான் இங்க, மேலதான். வா வா போலாம். சரி, நான் தூக்கின்னு போனோமாப்பா? எஸ், நான் சின்ன பெட்டி தூக்கின்னு வரேன், நீ பெரிய பெட்டி தூக்கின்னு வா. எடுத்து தலையில வெயி, தூக்கு. எங்க பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நேரம் அப்படி வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு சுத்தி இழைச்சிருவாப்பா. வாப்பா வாப்பா. இது எதுக்குப்பா நடு வீட்டில் வச்சிருக்கிற? இது ஏன்ப்பா நடு வீட்டில் வச்சுட்டு உட்காந்துருக்குற? வந்து இந்த இடத்துல ஆக்சுவலி எங்க பிளான் வந்து அந்த லிஃப்ட் வைக்கிற பிளான் தான். சொன்னதை கேட்டியா? என் பேச்ச கேட்டியா? என் பேச்ச கேட்கலன்னா இப்படிதான், என் பேச்ச கேட்கலன்னு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட லிஃப்டோட இடம். இதுதான் லேண்டிங் பார்ட்டு. வெளியில நம்ம லிஃப்ட் வைக்கிற மாதிரி ஐடியா பண்ணிருந்தோம். இந்த 2 படிக்கட் போயிருக்கோம். ஆமா, இந்த ஒரு படிக்கட் போயிருக்கோம். இந்த ஒரு படிக்கட் மட்டும் கம்ப்ளீட்டா போயிருக்கோம். இன்னொரு படிக்கட்டா இல்லப்பா, இது வெளியில தான்ப்பா. அதனால இந்த லேண்டிங் நமக்கு ஓகே. வீட்டுக்குள்ள எதுவுமே வந்திருக்காதுன்ற, வீட்டுக்குள்ள ஒர்க்கே இருந்திருக்காதுன்ற. இது என்னப்பா இப்படி கோண கோணியா எப்படி தெரியுது? ஒரே கல். இடமே போனதானே தெரியும். அது ஓகே, அதுக்குன்னு இந்த சைஸ்ல அப்படியே ஒரு கல்லை அறுத்து போட்டிருக்கலாமே, வெட்டி போட்டிருக்காங்களே அப்படின்னு. சரி, என்ன இட இன்னைக்கு கமெண்ட் 2-3 கமெண்ட் எனக்கு ரிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இட நம்ம பழைய வீடு டூர் வந்து நம்ம போட்டிருந்தோம்ல, அதில் வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி பழைய போய் டூரையும் பார்த்துருக்காங்க, புது டூரையும் பார்த்துருக்காங்க. ஓகேவா? அதில் வந்துட்டு எனக்கு பழைய டூரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட முடி வந்து ரொம்ப லாங்காக இருந்ததாமா. இப்போ ஏன் இவ்வளோ ஷார்ட் பண்ணிட்டேன், இதை பற்றி வீடியோவில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி, ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வந்து வெட்டி அழகு ஆசைக்கு வெட்டி இப்படி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்றது, அழகு ஆபத்தை உண்டாக்கும் அப்படிங்கிற கதை தான் என் தலைக்கதையும். எல்லாரும் அப்படித்தானே. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா முடியெல்லாம் வந்து கொஞ்சம் அங்கேருந்து வந்து தண்ணி செட் ஆகாமல் வந்து ஹேர் லாஸ்லாம் ரொம்ப ஆச்சு. ஏன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற வாட்டர் வேற, இங்க இருக்கிற வாட்டர் வேற. இங்க போர் வாட்டர் நாங்கள் அதான் சொன்னேன், கோயம்புத்தூர்ல வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸு, நல்ல தண்ணியில போர் தண்ணி அப்படின்ற வாசனையே இல்லாம வளர்ந்தவங்க நாங்கெல்லாம். கரெக்டாப்பா? நீங்க தான், நான் அப்படி கிடையாது, நான் சென்னையிலேயே வளர்ந்தவன். கிணத்து தண்ணி, இந்த போர் தண்ணி எல்லாம் நான் பிறந்ததுல இருந்தே பார்த்ததில்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் சீரியஸா சொல்றேன். நாங்க ஆத்துல குளிச்சவங்க, ஓடுற தண்ணியில அணையில குளிச்சவங்க, கொடிவேரி அணையில குளிச்சவங்க, சிறுமுக பவானி ஆத்துல குளிச்சவங்க நாங்க. அதுக்கப்புறம் அத்திக்கடவு சிறுவாணி தண்ணியில என் தலையை கழுவி இருக்கேன். போர் வாட்டர், கிணத்து வாட்டர்னு தெரியாத ஒரு ஜீவனா. என்னதான் பண்ணாலும் அத்திக்கடவு தண்ணி, சிறுவாணி தண்ணியில குளிச்சேன், பவானி ஆத்துல மிதந்தேன்னு சொன்னாலும் சென்னை அதுதான் பெருசு. சென்னை கூவ நாத்த அடிக்குதா, அதுதான் பெருசு. சென்னையில வாழ்றது தான் பெருசு. புரியுதா? எல்லாத்தையும் பார்த்த இந்த தலை இன்னைக்கு கிணத்து தண்ணியிலையும் குளிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க கிணறு இருக்கு, தாம்பரத்துல நமக்கு கிணறு இருக்கு, கிணத்து வாட்டர்லயும் குளிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் போர். அப்படி சொல்லாத, சென்னை கிணத்து வாட்டர்லயும் குளிச்சிருக்கேன், போர் வாட்டர்லயும் புழங்கிருக்கேன், அப்படி பேசு. அதுதான் அதை பண்ணதுனால கொஞ்சம் இடையில கொஞ்சம் ஹேர் லாஸ் எல்லாம் பயங்கரமா ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இப்ப செட் ஆகி இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கு. அப்புறம் பரவான ஆள எல்லாம் பக்காவா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கு ஹேர் லாஸே ஆகாது அப்படின்னு ஒரு கட்டத்துல என் தலையை கொண்டு நிறுத்தினதுக்கு அப்புறம் இங்க வந்தேன்.
இங்க வந்து தண்ணி மாறும்போது என்ன ஆகுதுன்னா எங்க கலர் டோன் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா பழைய கலர் வருது, வெளுக்குது, சாயம் வெளுக்க போகுது இன்னும் கொஞ்ச நாள்ல. கிணத்து தண்ணியெல்லாம் சூப்பரா இருந்தது. இங்க வந்து கொஞ்சம் அந்த தண்ணி செட் ஆகுது, இது அதுவும் மிக்ஸ் பண்ணி உனக்கு சென்னை கிணத்து வாட்டர் தான் வந்து உனக்கு கலரையே கூட்டி கொடுத்தது, உன் மூஞ்சா மாத்துச்சு. ஏதோ ஒண்ணு சென்னை வாட்டர் வந்து உன்னை கருப்பாக்க போகுது பாரு புது வீட்டுல ஏரியால. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, கொஞ்ச நாள் ஆனா செட் ஆயிடும். அதுதான் அதை வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீ கருப்பானாலும் ஓல்ட் ஹவுஸ் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்னு சொல்றாங்க, எனக்கு தெரியாது, நீ சொல்லு. ஓல்ட் ஹவுஸ் வந்து நம்மளோட அந்த அபார்ட்மெண்ட் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்னு கேக்குறாங்க, ஓன் ஹவுஸான்னு கேக்குறாங்க. ஓன் ஹவுஸ் தான் 575 ஸ்கொயர் ஃபீட் फ्रेंड्स. 575 ஆ 525 ஆ? 575 ஸ்கொயர் ஃபீட். ஆக்சுவலி இப்போ டபுள் பெட்ரூம் இருக்குது தான் அப்போத்தி சிங்கிள் பெட்ரூம்னு வெச்சுக்கோங்களேன். இப்போ தாராளமா அந்த டபுள் பெட்ரூமா சேஞ்ச் பண்ணிடலாம். நானே அதான் சேஞ்ச் பண்ணேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 3 phase லைன் இல்லாத காரணத்தினால அதை வந்து டபுள் ஏசி அட் டைம் போட்டு எங்களால் ஓட்ட முடியல, அப்படியே விட்டுட்டோம். சரி ஓகே, தடுத்தது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு. அது வந்து அப்பா அம்மா ப்ராப்பர்ட்டி இது, அந்த வீடு. அதான் நீ சைல்ட்ஹுட் ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தியாமா, உன் வாயை மூடு அப்படின்னு நான் சொன்னேனாமா, அதை சொல்லு. சைல்ட்ஹுட் ஸ்டோரின்னா நான் வந்து 10th 11th 12th 10th எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறது வந்து தாமரத்துல இருந்து தான் போய் எழுதிட்டு வந்தேன் நான். சோ அப்போதுல இருந்து 11th எங்க போய் எழுதிட்டு வந்த? போக் ரோடு, இது டி நகர் ஸ்கூல்ல. ஸோ அங்கே தான் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன் நான். அதுக்கப்புறம் 11th 12th வந்து இங்கே படித்தேன், சென்ட் மேரிஸ்லேயே படித்தேன், தாம்பரம் சென்ட் மேரிஸ்லேயே. அதுக்கப்புறம் காலேஜ் வந்து யூனிவர்சிட்டி. ஓகேங்களா. காலேஜ் போன கையோட வந்து இந்த வீட்டுல இருந்து இன்னொரு வீடு இருக்குது அப்பா அம்மாவுக்கு தாம்பரத்துலயே. ஸோ அந்த வீடுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். இதை வந்து அப்படியே ரெண்டுக்கு விட்டுட்டோம் நாங்கள். அது டபுள் 2 BHK பெரிய வீடு. அது பெரிய வீடு, 1000 ஸ்கொயர் ஃபீட் அந்த வீடு. வெளியில எங்கள் அப்பா திண்ணையெல்லாம் என்க்ரோச் பண்ணி திண்ணையெல்லாம் போட்டு வச்சிருந்தாரு. இப்போ வந்து இது பர்சனல் இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது சொத்துல. ஸோ அதனால வந்து அந்த வீடு எனக்கு தான் வரணும் அப்படின்றதுக்காக நான் இப்போ அங்கே இருக்கிறேன். அவ்வளோதான். நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஷிஃப்ட் ஆகி வந்த காலத்துலேருந்து இங்கே தான் இருக்கேன் நான். அப்பா இறந்தாரு, அதுக்கப்புறம் அம்மா கொஞ்சம் கொடுத்துருவ வேலையெல்லாம் பார்த்ததுனால இஷ்யூஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால வந்து கேஸ் போயிட்டு இருக்குது அந்த வீட்டில். அதனால அங்கேருந்து நான் விக்கெட் பண்ண மாட்டேன். அது ராசியான வீடுன்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அந்த வீட்டில் தான் நீங்கள் மோனா கல்யாணம் பண்ணீங்க. அந்த வீடு செம்ம ராசியான வீடு ஃப்ரெண்ட்ஸ். அது எங்கள் அப்பா அம்மாவுக்கே பயங்கர ராசியான வீடு இது. அந்த வீடு வாங்கி 2 வருஷத்துல இன்னொரு வீடு வாங்கினாங்க. இப்ப ஆண்டவர்களா நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு தான் OMR வீடு வாங்கியிருக்கேன், இங்க வீடு கட்டியிருக்கேன். பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஆமா, பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கோம். எல்லாமே அந்த வீட்டில் தான். ஸோ அதனால அந்த வீடை எக்காரணத்து கொண்டு யாருக்காகவும் விட்டு கொடுக்குற ஐடியா எனக்கு கிடையாது. நான் புது வீட்டிலே குடியில்லைனாலும் பரவாயில்ல, நான் அங்கதான் குடியிருப்பேன். ஆமா, அதுதான் என் டேர்ம்ஸ். அதுக்கப்புறம் ஆண்டவர் மாதம் தொடர்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து கம்பல்சரி அந்த வீடை விட்டு இப்போதைக்கு வெக்கெட் ஆகிற மாதிரி, இதை விட பெரிய வீடு கட்டினாலும் சரி அங்கேருந்து நான் வெளில வர மாட்டேன். அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். இந்த பெரிய வீடு கட்டினாலும் இந்த வீட்டுக்கு வர மாட்டோம். நாங்கள் அந்த வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, நாங்கள் ஆசைக்கு வந்து போய்ப்புமே தவிர வெக்கெட் பண்ண மாட்டோம். அதுதான் வீடு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, கேஸ் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் அந்த கேஸ் வின் பண்ணிக்கிட்டு அந்த வீடை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பேன் நான். சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நிலவரம் இதுதான் புது வீட்ல. சரி வா, எத்தனடா போற பேசாத பேசினே இருப்ப. இதுதான் விட்டா உன் சொந்த கதை சோக கதை சொல்லின்னு எப்ப பார்த்தாலும். வா ஏறு 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 ஏறு. இதுக்கு தான் மகேஷ் ராஜா லிஃப்ட் வைக்கணும்ன்றது, புரியுதா? கடைசிக்கு அதுதான். என்ன பொண்ணு என்ன என்ன பாட்டுப்பா? ஐயோ வரலையே. பொண்ணு மணி என்னாருன்னு உன்னால் தெரியுமா? அது பாட்டு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், மறந்து போச்சு. நான் தொங்கட்டா ஜாலியா இருக்குப்பா இப்படி பாக்கிறதுக்கு. ஒண்ணு ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய போயிட்டு ரூம்ல எல்லாம் போயிட்டு பெட்டு கவர்லாம் போடணும் எடுத்துன்னு வந்திருக்கேன். எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஒன்றுன்னா வந்துன்னு இருக்கு. அதுக்குள்ள அவசரப்பட்டு என்ன பேசிடுறீங்க? என்னப்பா விரோச்சனு இது வீடு போற வழியெல்லாம் இடிச்சுக்கின்னு இடத்தையும் இது பண்ணிக்கணும், டேமேஜ் பண்ணிக்கணும். இப்போ விரோச்சனு இதுப்பா வீடு. சரி, இதுக்காகவே 4 பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்கலாம்ப்பா. which one is you want? this color எந்த கலர் வேணும்? இந்த கலர். இந்த கலரா? இதான் செட் ஆகும் நம்ம ஹெட் போர்டுக்கு.
ஹோட்டல்ல நம்ம ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் போனா போட்டிருப்பாங்க தெரியுமா? ஓ பில்லோ கவரா இது? நான் பெட் ஸ்ப்ரெட் ஆகும்னு நினைச்சேன். இதே மாதிரி வாங்கி ஆர்டர் பண்ணிருக்கேன். நல்லா இருக்குல்ல இது? நல்லா தான் அந்த ஹோட்டல்ல எல்லாம் இருக்குமே 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம். ஆமா அந்த மாதிரி. ஏன்னா இந்த ரூமுக்கு பிளைனா போட்டாதான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்குமா அப்படின்றது எனக்கு டவுட்டு. ஏன்னா இது பிளைனா போட்டா நல்லா இருக்குமா இல்ல கூடு கூடா போட்டது நல்லா இருக்குமா இல்ல ஃப்ளவர் போட்டது போட்டா நல்லா இருக்குமா பெட் கவர் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் ஆசோலேஷனா இருக்குது. யாருன்னா இதுல எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா பிளைனா இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால இது பண்ணிட்டேன். இது வேற என்ன காம்பினேஷன்ல போட்டா இன்னும் இந்த ரூமை வந்து அழகா காக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் குளிச்சுட்டு நம்ம லஞ்ச் வேலையை பார்க்கணும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குது, 1 by 1 பார்க்கணும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டைம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.